பஜாஜ் பிளாட்டினாமா ஓகே 2022 மாடல். இந்த வண்டி மாதிரி மைலேஜ் எதுவுமே கிடைக்காது. மினிமம் மைலேஜ் எல்லாம் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் கிடைக்குது. எல்லாம் 2017 மாடல் சிடி 100 இது. ஸோ வந்து கம்பல்சரி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் வண்டி நாங்க வந்து எங்கிட்ட கொடுக்குற வண்டி வந்து கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அதனால வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்கு. இப்போ வந்து தொந்தரவு அதிகமா இருக்கு. அதனால வந்து கம்பல்சரி நாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம் எல்லாம். இது 2020 மாடல்மா பஜாஜ் சிடி 100 தான். ஓகேங்க. ஆமா. ஓனர்னா இது எல்லாம் சிங்கிள் ஓனர் தான். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான் வரும். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. பிசினஸ் எல்லாம் பரவாயில்லைங்களாண்ணா? நல்லா போயிட்டு இருக்கு. ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வண்டிஸ் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறீங்களாங்கண்ணா? கண்டிப்பாங்க. நம்ம ஷோரூம் வந்துங்க உடுமலைப்பேட்டையில பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியர்பை பார்க்கிட் இருக்கு. சேரன் ஆட்டோ கன்சல்டிங்னு. நாங்க ஒரு 21 வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி 21 வருஷமா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து சேல்ஸ் பர்ச்சேஸும் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமர் இருக்கிற வண்டி வாங்கிட்டு நாங்க எங்களோட வண்டி கொடுக்குறோம். பர்ச்சேஸ் சேல்ஸ் இருக்கு. எங்கிட்ட சர்வீஸும் இருக்கு. சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வண்டி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு சார்ஜஸ் இருக்குங்களா? ஆமா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்பல்சரி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப எல்லாரும் வண்டி நாங்க வந்து எங்கிட்ட கொடுக்குற வண்டி வந்து கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்குறீங்க. அதனால வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்கு. இப்ப வந்து தொந்தரவு அதிகமா இருக்கு. அதனால வந்து கம்பல்சரி நாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம் எல்லாமே. அது கம்பல்சரி. ஆமா, கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம கிட்ட கொடுக்குற கஸ்டமர் கொடுக்குற வண்டி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துறோம். ஓகே. இன்சூரன்ஸ் இல்லாட்டி நாங்க போட்டு கொடுத்துறோம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ல இல்ல தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்போம். ஃபுல் இன்சூரன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிக்குவீங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட்டு கொடுத்துறோம். ஓகே. எல்லா வண்டிக்குமே போட்டு கொடுத்துறோம். இப்ப நம்ம லோக்கல் இருக்கவங்க நேரா டைரக்டா வந்து ஷோரூம்க்கு வந்துருவாங்க இல்லீங்களா? டைரக்டா வந்துருவாங்க. வெளிய இருக்கவங்க கூப்பிடுவாங்க. வர முடியாதவங்களுக்கு வந்து நாங்களே போய் எடுத்துட்டு வந்துருவீங்க. போன்ல மொபைல்ல கேட்டீங்கனால நாங்க வந்து வேல்யூ எல்லாமே சொல்லிடுவோம். போன்லயே சொல்லிடுவோம். எல்லாமே சொல்லிடுவோம். போட்டோஸ் நீங்க சென்ட் பண்ணி பாத்துருவீங்க. போட்டோ சென்ட் பண்ணி விட்டாங்க. நான் பார்த்து வேல்யூ சொல்லிடுவோம். இப்ப நான் வெளியூர்ல இருந்து இருக்கேங்கன்னா ஆக்சுவலா என்னால வந்து வண்டியை வந்து இங்க சேல் பண்ண முடியல. நீங்க சொன்னா போய் பிக் பண்ணிக்கீங்களா? நாங்களே வந்து எடுத்துக்குவோம். அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களே வந்து எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பட்ஜெட்ல இருந்து இருக்குங்கன்னா நம்ம கிட்ட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10,000 இருந்து இருக்கு. மினிமம் 10,000 இருந்து இருக்கு. ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட வண்டி இருக்கு. அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இருக்கு. அதாவது கம்மி விலையில வந்து ஒரு எக்ஸல் சூப்பர், அந்த ஸ்டார் சிட்டி இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்லயும் இருக்கு. ஸ்பெண்டர் மாதிரி இருக்கு. நீங்க இந்த மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. பஜாஜ்ல சிடி 110, பிளாட்டினா, சிடி 100 இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு 40, 50, 70 அந்த மாதிரி எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு. ஒரு 5,000 ரூபாய் கட்டினாலே வந்து நீங்க ஒரு 25 ஒரு 30 ரூபாய் பட்ஜெட் இருக்கிற வண்டியில 5,000 ரூபாய் கட்டினா போது கொடுத்துருவீங்க. ஒரு 5,000 கட்டினா போதும். நம்ம என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா? இது வந்து ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர். ஓகேங்க. 2010 மாடல்மா. ஓகேங்க. இதுதான் வந்திருக்கு. சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல தான் இருக்கு. ஒரு 25,000 வரும். அது 25,000 வரும். 5,000 கட்டினா லோன் போட்டு கொடுத்துருவோம். லோனே போட்டு கொடுத்துருவோம். ஓகே சார். பஜாஜ் சிடி 100 இந்த வண்டி மாதிரி மைலேஜ் எதுவுமே கிடைக்காது. மினிமம் மைலேஜ் எல்லாம் வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் கிடைக்குது. எல்லாம் 2017 மாடல் சிடி 100 இது. இதுவும் அதே மாதிரி டயர்லாம் பாத்தீங்கன்னா பூராமே நாங்க புதுசு போட்டிருக்கோம். எல்லாமே டயர்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம். டயர் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம். வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன்ல கொடுத்துருவோம். எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது. இது வந்து 30 ரூபாய் பட்ஜெட் வரும். 30,000 வரும். இப்ப நம்ம மீட்டர்ல எல்லாம் கை வைக்க மாட்டோம் இல்லீங்களா? வைக்க மாட்டோம். நல்ல ஜெனுயின் வண்டி தான் இல்லீங்களா? ஜெனுயின் வண்டி தான். எல்லாம் சர்வீஸ் ரெக்கார்டோட வாங்கிக்கலாம். இது சிடி 100 தான். பஜாஜ் சிடி 100. ஓகே. 2021 மாடல்மா. வித்தவுட் செல்ஃப் இல்லாத வண்டி. ஆமா, செல்ஃப் இல்லாத வண்டி. இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட் வரும். 40 ரூபாய் பட்ஜெட் வரும். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கு. எல்லாமே குட் கண்டிஷன். வண்டி சூப்பரா இருக்கு. இது 2020 மாடல்மா. பஜாஜ் சிடி 100 தான். ஓகேங்க. 50 ரூபாய் பட்ஜெட் வரும். 50 ரூபாய் பட்ஜெட். ஆமா. ஓனர்னா இது எல்லாம் சிங்கிள் ஓனர் தான். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான் வரும். ஓகே. எல்லாம் லேட்டஸ்ட் வண்டிங்கனால மேக்ஸிமம் உங்களுக்கு லோ மாடல் வண்டினா தான் ஓனர் மாறும். மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான் வரும். எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் இருக்கு மேக்ஸிமம். ஏன்னா லேட்டஸ்ட் வண்டி தான். நீங்க 1 இயர் 2 இயருக்கு இருக்கிற வண்டி தான் மேக்ஸிமம் இருக்குது. நீங்க லோ பட்ஜெட் வேற ஷோரூம்ல வச்சிருக்கோம். இது வந்து பஜாஜ் பிளாட்டினாமா. 2022 மாடல். சூப்பர். 2022 மாடல்.
65 ரூபா பட்ஜெட் வருமா? 65,000. ஆமா, 65,000 வரும். இது 5 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். நீங்க வந்து எல்லாமே நாங்க எல்லா வண்டியுமே வந்து இன்சூரன்ஸ் வந்து 5 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். ஆயில் மாத்தி கொடுத்துருவோம், டயர் எல்லாமே குட் கண்டிஷன்ல கொடுத்துருவோம். எல்லாமே குட் கண்டிஷன். ஆமா, கம்மி கிலோமீட்டர் தான் இல்லீங்களா? கம்மி கிலோமீட்டர், லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு. 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமா, டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன், எல்லாமே நல்லா இருக்குமா? எல்லாமே புது டயர் தான். புது டயர் தான். மேக்ஸிமம் நீங்க மாத்தி டயர்லாம் மாத்திடுவீங்க? எல்லாமே மாத்திடுவோமா, டயர் பூரா நாங்க மாத்துறதா. ஓகே ஓகே. அதாவது கொஞ்சம் ஓடி இருந்தா அதை கழட்டிட்டு பழைய வண்டிகளுக்கு லோ மாடல் வண்டி போட்டுருவோம். இதுக்கு புதுசு போட்டுருவோம். புதுசு போட்டு விட்டுருங்க. லேட்டஸ்ட் வண்டிக்கு பூராமே புதுசு போட்டுருவோம். நியூ டயர், புது டயர் போட்டுருவோம். கம்பெனி டயர் தான் போடுவோம். நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ரொம்ப மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான் நிறைய வச்சிருக்கீங்க இல்லீங்களா? ஆமா, இது பூரா மைலேஜ் தரக்கூடிய வண்டி தான். மினிமம் இதெல்லாம் ஒரு 70 கிலோமீட்டர் கிடைக்கும். நீங்க வச்சிருக்க எல்லாமே 70 கிலோமீட்டர். இதெல்லாம் 70 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடைக்கும். ஒரு மார்க்கெட்டிங், சேல்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லா சூட்டபிள். அந்த மாதிரி ஆள் இது கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கும். நல்ல வண்டி. இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து அசால்ட்டா 60-70 கிடைக்கும் இல்லீங்களா? 70 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடைக்கும். இது வந்து 2022 மாடல்மா, பிளாட்டினா. ஓகேங்க. வண்டி வந்து இது அதே மாதிரி சேம். நீங்க எல்லாம் சொல்ற வண்டி எல்லாமே சேம் கண்டிஷன் தான் இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து 5 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். 2027 வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ். ஓகேங்க. வண்டி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா. அப்புறம் அதே மாதிரி நீங்க கேரண்டி எடுத்துட்டு போல, ஏதாவது கம்ப்ளைண்ட்னா திருப்பி நாங்க செக் பண்ணி நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி 25 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி நினைட்டீங்கன்னா நாங்களே வந்து எடுத்துட்டு வந்துருவோம். நாங்களே வந்து எடுத்துட்டு வந்துருவோம். நீங்க திருப்பி வர வேண்டியது இல்ல. நாங்களே வந்து எடுத்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்த்துருந்தீங்கன்னா பிளாட்டினா, CT100 எல்லாம் CT100 பிளாட்டினா, CT100 CT110 அந்த நல்ல ஒரு மைலேஜ் வண்டி தான் இல்லீங்களா? எல்லாமே மைலேஜ் கிடைக்கிற வண்டி தான். இப்போ இந்த பிளாட்டினாங்கன்னா இது என்ன மாடல்னா? 2023. 2023. ஓகே ஓகேங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா டயர்ல நல்லா இருக்கு இல்லீங்களா? எல்லாமே புது டயர் தான். ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் வந்து வண்டியோட வர டயர் தான். எல்லாமே அப்படி கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த வண்டி எல்லாம். இதெல்லாம் எவ்வளவு ஓடி இருக்கு? கிலோமீட்டர்ல ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1000 1500 ஓடி இருக்கு. வருமா? ஓகேங்க. டிஸ்கவர் 100cc இந்த வண்டி இது. ஓகே ஓகேங்க. 125 டிஸ்கவர் 125. இது வந்து 2018 மாடல். 2018 மாடல். ஓகே ஓகேங்க. வண்டி இது 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கூட கொடுத்துருவோம். ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மற்ற எல்லாமே சேம். மற்ற வண்டிகளுக்கு இருக்கிற அதுதான். இது உங்களுக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40,000 ரூபா வரும். ஒரு 10,000 ரூபா கட்டினா போதும். 10,000 ரூபா கட்டினா போதும். 40,000 ரூபா கொடுத்துருவீங்க. ஃபைனான்ஸ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். நாங்களே போட்டு. இது ரெண்டுமே சேம். 2023 CT110 பாங்க. ஓகே, புது வண்டி மாதிரி இருக்குங்க. ஆமா, 2023மா. ஓகே ஓகேங்க. 2023 CT110. ஓகேங்க. இப்போ வந்த வண்டி 110X. 110X. இது என்ன பட்ஜெட்னா வருதுங்க? பட்ஜெட் 70 ரூபா பட்ஜெட் வரும் தம்பி. 70 ரூபா பட்ஜெட் வரும். 70,000 ரூபா. மினிமம் 10. எல்லாமே 10. ஓகே ஓகேங்க. கூட டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் ஃபினான்ஸ் போடும்போது ஈஸி அமௌண்ட் மட்டும் சேர்த்து கேட்டா போட்டு விட்டுருவோம். போட்டு கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. பேஷன் ப்ரோ தம்பி. ஓகேங்கண்ணா. 2020 மாடல். ஓகேங்க. 65,000 ரூபா வரும். 65,000 வரும். 65,000 வரும். ஓனர் சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் தான். எல்லாம் சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த பேஷன் அப்படியே சொல்லிருங்க. இந்த பேஷன் வந்து 2015 இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. சேம். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு டயர் ஏதாவது கம்மியா இருந்தா மாத்தி கொடுத்துருவேன். மாத்தி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இது 2012 30,000 ரூபா வரும். 30,000 ரூபா வரும். இது 2011. ஓகே. இது 30,000 ரூபா வரும். பேஷன் ப்ரோ. ஆமா. இது 2022. ஓகேங்க. 65,000 ரூபா வரும். இது 65,000 ரூபா வரும். கிளாமர். ஓகேங்க. 2017 மாடல் 35,000 ரூபா வரும். இது 35,000. இது 2017 HF Deluxe ஹீரோ ஹோண்டால. ஓகே ஓகே. 45 ரூபா வரும். இது 45 ரூபா வரும். இது வந்து CD110 ஹோண்டால. ஓகேங்க. 2018 45 ரூபா வருமா? 45 ரூபா வரும். ஹோண்டால நல்ல வண்டி. ஹோண்டா 110. இது வந்து ஸ்டார் சிட்டி. ஓகே. பிளஸ் 2021 50 ரூபா பட்ஜெட் வரும். 50 ரூபா பட்ஜெட் வரும். இது வந்து Yamaha சல்யூட்டோ 125. ஓகே ஓகேங்க. 30 ரூபா பட்ஜெட் வரும். 30,000 வருமா? இதெல்லாம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸே கிடையாது இந்த வண்டி எல்லாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஆமா, மெயின்டெனன்ஸ். நம்ம இங்க இருக்கிறது பார்க்கலாம். இங்க இருக்கிறது மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் தர வண்டி தான். எல்லாமே மைலேஜ் தர வண்டி. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி. ஆமாங்களா? எல்லாமே மைலேஜ் தர வண்டி. நம்ம கிட்ட எது வந்தாலும் கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா. இத்தனை நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வண்டின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நம்ம ஷோரூம் பத்தி நல்லா தெளிவா என்னென்ன வண்டி இருக்கு, என்னென்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா ஒரு முறை எல்லாருமே வந்து பாருங்க. வெளியூர்ல இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க எல்லா வண்டியுமே உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்தியா கொடுப்போம். ஓகே ஓகே. நீங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே எங்கிட்ட இருக்கு. அதே மாதிரி
தரம் நிரந்தரம். தரம் நிரந்தரம். நீங்க நாங்க இந்த சொன்னது எல்லாமே வந்து வீடியோக்காக எல்லாமே இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறது, இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறது எல்லாமே நாங்க போட்டு கொடுத்துறோம். ஒரு சில சமயங்கள ஹெல்மெட்டுமே ஃப்ரீயா கொடுத்துறோம். ஹெல்மெட் ஃப்ரீயா கொடுத்துருவீங்க? ஓகே ஓகேங்க. ஆமா, ஹெல்மெட்டுமே ஃப்ரீயா கொடுக்குறோம். ஆஃபர் போடும்போது ஹெல்மெட்டும் ஃப்ரீயா கொடுத்துறோம். நீங்க ஒரு முறை வந்து பாருங்க, வந்தீங்கன்னா வண்டி எடுக்காம போக மாட்டீங்க. அளவுக்கு எல்லாமே நாங்க வந்து ஃபைனான்ஸ் வந்து நாங்க வந்து எல்லாமே நல்ல ஃபைனான்ஸ், லிமிடெட் கம்பெனி ஃபைனான்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா பண்ணி தர்றோம். நீங்க மினிமம் பட்ஜெட்ல 10,000 ரூபாய் வண்டி எடுத்தா சரி, 2 லட்சம் ரூபாய் வண்டி எடுத்தா சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். நீங்க நல்ல முறையை நாங்க பண்ணி கொடுப்போம். கோயம்புத்தூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ அப்படியே நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம வர்றவங்களுக்கும், நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஏதோ பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சதை வந்து ஏதோ பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் தம்பி. ஓகேண்ணா, கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஓகே, நாங்க கஸ்டமர் தான் எங்களுக்கு முக்கியம். ஓகேண்ணா, தேங்க்யூ.